உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுகவினர் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான தகவல்கள். பவித்ரா, உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த மனித சங்கிலி போராட்டம் என்பது இந்த மாதம் 8ஆம் தேதி அன்று நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிலான ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறது, பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அதே நிலையில ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரி உட்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு போன்றவையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் தன்னுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக 3 முறை மின்கட்டண உயர்வு, அதே போன்று பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்வு, பால் பொருட்களுடைய விலை உயர்வு, போதைப் பொருட்களுடைய கேந்திரமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது, கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுவது மட்டுமல்லாமல் ஏற்கனவே உயர்த்தப்பட்ட 100% மற்றும் 150% சொத்து வரியுடன் இந்த ஆண்டும் கூடுதலாக 6% சொத்து வரி கட்டணம் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்பு கட்டணங்களும் ஆண்டுதோறும் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது தமிழக மக்களுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சீரழித்திருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இதை கண்டிக்கக்கூடிய வகையில 40 மாத காலமாக திமுக அரசு கொடுத்திருக்கக்கூடிய இன்னல்கள், அது மட்டுமல்லாமல் உயர்த்தப்பட்ட இந்த சொத்து வரியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் வரக்கூடிய 8ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்களிலும் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளிலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அதிமுகவினுடைய கிளை கழக செயலாளர்கள் முதல் மாவட்ட கழக செயலாளர்கள், மாநில அளவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் என அனைவரும் பங்கேற்க வேண்டும், இதில் பொதுமக்களும் பெருந்திரளாக பங்கேற்க வேண்டும் என்பது போன்ற ஒரு அழைப்பை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த அறிக்கையின் மூலமாக விடுத்திருக்கிறார். பவித்ரா, தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவா.